வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி புடலங்காய் வதக்கல் செய்யலாங்க. புடலங்காய் வதக்கல் செய்யறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்குறோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ கடுகு சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கிறோம். சீரகம் 2 சேர்த்திக்கிறோம். கடலைப்பருப்பு 2 சேர்த்திக்கிறோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறனால சேர்த்திக்கிங்க. நான் எப்போவுமே கம்மியாக தான் சேர்த்துவேங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டேன். சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கிறனால சேர்த்திக்கலாம். நான் அந்த இனிப்பு வந்துடக்கூடாதுன்னு அளவாக தான் சேர்த்துவோங்க. இப்போ பச்சை மிளகா 3 சேர்த்திக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கிறேன். நீங்கள் கம்மியாக ஊற்றுறனால ஊற்றிக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணுங்க, அதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா புடலங்காய் சேர்த்திக்கிறோம். சூப்பரான புடலங்காய்ங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கலரு சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம். சின்ன புடலங்காய் தாங்க, பிஞ்சு நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க, அந்த காய் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோம். உப்பு சேர்த்திக்கலாம். என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கிறோம். நான் இந்த மாதிரி தான் சேர்த்துவேங்க, நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அப்படியே வதங்கி வரட்டுங்க. அதுலேயே தண்ணி விட்டு வரும், அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி தண்ணி விட்டு வருது காய். ஏன்னா புடலங்காய், சொரக்காய், பீக்கங்காய் இதெல்லாமே தண்ணி ஃபஸ்ட்டு விட்டு வருங்க. அது எவ்வளோ விட்டு வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துணுங்க. இல்லாட்டி சல்லுன்னு போயிடும், டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டோம். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதுங்க. நான் எப்போவுமே குக்கரில் செய்வேங்க, அதனால தான் ஈஸியாக செஞ்சிடலாம். பார்த்துட்ருக்கணுன்ட்டு இல்லை. இப்போ மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க, நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப விசில் விட்டோம்னா உங்களுக்கு கசகசன்னு போயிடும், அப்படின்னு தான் நல்லா இருக்காது. காயாக தெரியும், அதே சமயம் கொஞ்சம் சேர்ந்தும் வந்திருக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கிட்டு தேங்காய் துருவல், இது ஆப்ஷனல், வேணுன்னா சேர்த்துக்கலாங்க. ஆனால் சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறேன். வெறும் சாதம் இது மட்டுமே போதுங்க, செம்ம சூப்பராக இருக்கும் லஞ்சுக்கு. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கூட ஒரு நாள் லஞ்ச் போகுங்க. ஒரே ஒரு குழம்பு, அது புடலங்காயாக இருக்கும், சொரக்காயாக இருக்கும், பீக்கங்காயாக இருக்கும், அது வதக்கலாக இருக்குங்க. அப்படி தான் செய்வேன். பாருங்கள், இது சாப்பிட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க லஞ்சு. இந்த மாதிரி கூட எங்கள் வீட்டில் சில நாள் இருக்கும். ஈஸியான புடலங்காய் வதக்கல் ரொம்ப நல்லதுங்க. புடலங்காய் நார் சத்து இருக்கும். Thank you for watching.